சாந்தி 7/1/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா, மதுவனம். சாராம்சம். இனிய குழந்தைகளே, நீங்கள் சங்கம யுகத்து பிராமணர்கள் என்பதை நினைவு செய்யும் பொழுது சத்திய யுகத்து மரங்களை பார்க்க ஆரம்பித்து எல்லையற்ற சந்தோஷத்தை கொண்டிருப்பீர்கள். கேள்வி: இந்த ஞானத்தில் மிகவும் ஆர்வமாக உள்ள குழந்தைகளை வெளிக்காட்டுவது எது? பதில்: அவர்கள் தங்களுக்கிடையில் ஞானத்தை பற்றி மட்டுமே பேசுவார்கள். மற்றவர்களை பற்றி அரட்டை அடிப்பதில் அவர்கள் மும்முரமாக இருப்பதில்லை. அவர்கள் ஏகாந்தத்தில் ஞான கடலை கடைவார்கள். மீண்டும் கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் மட்டுமே அறிந்துள்ள இவ்வுலக நாடகத்தின் ரகசியம் என்ன? பதில்: இந்நாடகத்தில் சிவபாபாவை தவிர வேறு எவரும் நிரந்தரமானவர்கள் கிடையாது. இப்பழைய உலகின் ஆத்மாக்களை புதிய உலகத்திற்கு அழைத்துச் செல்வதற்கு யாரோ ஒருவர் தேவைப்படுகின்றார். குழந்தைகளாகிய நீங்கள் மட்டுமே நாடகத்தின் இந்த இரகசியத்தை அறிவீர்கள். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம். 1. ஏகாந்தத்தில் இருந்து ஞானக்கடலை கடையுங்கள். நினைவு யாத்திரையில் நிலைத்திருங்கள். மாயையை வென்று உங்கள் கர்மாதீத ஸ்திதியை அடையுங்கள். 2. எவருக்கும் ஞானத்தை கொடுக்கையில் உங்கள் புத்தி விழிப்பாக இருக்க வேண்டும். இந்த ஆத்மாவாகிய நான் எனது சகோதர ஆத்மாவுக்கு ஞானத்தை கொடுக்கின்றேன். அனைவரின் பெயரையும் ரூபத்தையும் சரீரத்தையும் மறந்துவிடுங்கள். தூய்மைக்கான சத்திய பிரமாணம் செய்து தூய்மை ஆகுங்கள். தூய உலகின் அதிபதிகள் ஆகுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் உங்களுக்காக எந்த விதமான ஆசையையும் கொண்டிராதவராகி தந்தையை போல் மற்றவர்களை இடேற்றுகின்ற, அத்துடன் நன்மை செய்கின்ற ஒரு சதாதானி ஆகுவீர்களாக. தந்தை பிரம்மா சேவை செய்வதற்காக தனது சொந்த நேரத்தையும் கொடுத்தார். அவர் பணிவாக இருந்து குழந்தைகளுக்கு மதிப்பளித்தார். சேவை செய்வதனால் ஏற்படுகின்ற பெயரையும் அவர் துறந்தார். அவர் தனது பெயர், மரியாதை, கௌரவத்தினூடாக எல்லோரையும் ஈடேற்றுபவராகவும் நன்மை செய்பவராகவும் ஆகினார். அவர் தனது சொந்த பெயரை துறந்து மற்றவர்களின் பெயரை பெருமைப்படுத்தினார். அவர் எப்போதும் தன்னை ஒரு சேவையாளராக கருதி குழந்தைகளை தனது அதிபதிகள் ஆக்கினார். தனது சந்தோஷம் குழந்தைகளின் சந்தோஷத்தில் தங்கியிருப்பதாகவே அவர் கருதினார். தந்தையைப் போல் ஆசைகளின் அறிவே அற்றவராக இருத்தல் என்றால் ஒரு போதையுள்ள பிச்சைக்காரனாக எல்லோரையும் ஈடேற்றுகின்ற, எல்லோருக்கும் நன்மை செய்கின்ற சதா தானியாக இருத்தல் என்று அர்த்தம். நீங்கள் இப்படி செய்தால் உலக நன்மை என்ற பணியில் துரித கதி ஏற்படும். சகல வழக்குகளும் கதைகளும், அதாவது சூழ்நிலைகளும் முடிவிற்கு வந்துவிடும். ஸ்லோகம். இந்த ஞானம் நற்குணங்கள் தாரணையில் கடலாக, அதாவது சிந்துவாக இருங்கள். உங்களின் விழிப்புணர்வில் ஒரு புள்ளியாக, அதாவது பிந்துவாக இருங்கள். அவ்யக்த சமிக்ஞை. உங்களின் சக்தி வாய்ந்த மனதினால் ஷகாஷ் வழங்கும் சேவையை செய்யுங்கள். இப்போது குழந்தைகளான நீங்கள் உங்களின் மேன்மையான சக்தி வாய்ந்த எண்ணங்களால் ஷகாஷ் வழங்க வேண்டும்.
பலவீனமானவர்களுக்கு சக்தியை கொடுங்கள். உங்களின் சொந்த முயற்சிகளுக்கான நேரத்தை மற்றவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பதற்கு பயன்படுத்துங்கள். மற்றவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பதெனில் உங்களுக்காக சேமிப்பதாகும். இப்போது நீங்கள் சத்கதியை எடுத்துக்கொள்ளாமல் நீங்கள் சத்கதியை கொடுக்கின்ற அலையை பரவச் செய்யுங்கள். கொடுப்பதில் பெறுவது அடங்கியுள்ளது. ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா. சுவாசம் ஆகும்.